ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவரையும் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு இதை பில்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வரத்துக்கு. அதுவும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேறு, கசப்பான உண்மையான செய்திகளை அடுத்தவங்களுக்கு தெரிவித்து அந்த சப்ஸ்கிரைபை பண்ணுறது வேறு. ஸோ இந்த 8 வருஷம் ஆச்சு. என்னத்துக்கு ரீசன்னா என்ன சார், அங்கங்கே பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் அடிச்சு தள்ளுறாங்க 2 வருஷத்தில். நீங்கள் என்னடா 8 வருஷத்துக்கு 65,000 சப்ஸ்கிரைபர் தானே அப்படின்னு. அதான் அப்போயே சொல்லிட்டேன் இல்லையா, உங்களுக்கு கசப்பான செய்திகளை சொன்னால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ஸ்லோவாக க்ரோத் ஆகிட்டுருக்குது. சரி, ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் யூடியூப் சைட்லேருந்து என்னென்னா அவங்கக்கிட்ட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு சேனலில் ரிமூவ் பண்ணிடுறேன், அந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் சில விஷயங்கள் ஆங்கிலத்தில் பேசியதால், அதாவது நம்ம தமிழில் பேசுகிற விஷயத்தே அவங்க ஆங்கிலத்தில் சில விஷயம் பேசுகிறதுனால அது மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் சில வார்த்தைகளை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க வீடியோவில், அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கூடாது. நிறைய எக்கச்சக்கமான டைட் ரூல்ஸ் போட்டதுனால அந்த வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இன்னொரு அப்புறமா சில விஷயங்கள் நோட் டவுன் பண்ண பார்த்தேன். எவ்ரி வீடியோஸில் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 100 லைக்ஸாவது இருந்தால் அந்த வீடியோ ஓரளவுக்கு நம்ம குவாலிட்டி அப்படின்னு கருதலாம். 1000 பேர் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-10 லைக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு விருப்பம் இல்லை, பார்க்குற மக்கள் விருப்பம் இல்லை. அப்போ அந்த வீடியோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, புரியுதுங்க நான் சொல்கிறது. அதுக்கு தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்க்கும் நான் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு ரீசனா அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஏன்னா எனக்கு நான் போடுறது மேபி எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பத்தாது இல்லையா, அதை பார்க்குற உங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா. ஓகே, ஸோ இந்த காரணத்துக்காக தான் என்னுடைய அந்த 8 வருஷத்தோடைய எஃபர்ட் பண்ணி நிறைய போய் சேரணும், ரீச் ஆகணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோஸெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள சரி, அதுலேருந்து ஓரளவுக்கு 247 வீடியோ ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோக்கு. அதே மாதிரி அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சைட்லையும் ஓகே நீங்கள் அந்த வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி, அந்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணி இனி வரும் நாட்களில் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் மறக்காமல் சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, இன்னொரு விஷயம், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு கொஞ்ச நாள் நான் சொல்கிறது உங்களுக்கு போர் அடிக்குது சார் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். சார் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார் நீங்கள் அப்படின்னு தெரிவிக்கலாம். நிறைய பேர் ஆல்ரெடி சார் தெரிவிச்சிட்ருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுடைய தரப்பை சஜஷன் கொடுக்குறாங்க. சார் இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்தால் போயிட்டுருக்குது அப்படின்னு நான் அதையும் கேட்டுக்கிறேன். அப்படி கேட்டுக்க சொல்ல என்னென்னா அவங்க சொல்கிறது கேட்டால் 90% மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அவங்க வானான்னு சொல்கிறாங்களே அதை தான் மக்கள் குறிப்பிட்றாங்க. சார் இந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு. ஓகே, அப்போ நம்ம அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு அங்கே பிரச்சனைங்க வருது. ஓகே, அப்புறம் சார் மற்றவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் மேபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க 2025. ஸோ மேபி அவங்களுக்கும் சில நாட்கள் கழிச்சு சில பிரச்சனைகள் வரலாம். இப்போ நம்ம 8-9 வருஷம் ஆகிடுச்சனால அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு வரதுனால கொஞ்சம் பயந்துட்டு சார் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் பெட்டராக இருக்கும், எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் இருக்கும், எனக்கு நானே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி நமக்கு எது ஃபில்டர் பண்ணி ஓரளவு முக்கியமான வீடியோ எதுன்னு போடுதோ அதை மட்டும் போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்னுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்க்கெட்டில் கூட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். அதாவது இந்த க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கோல்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸு, அப்புறம் பிட்காயின் சம்மந்தப்பட்ட வீடியோஸ். பிட்காயின் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சொல்லாமல் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ ஓகே, அதை பற்றி சார்ந்த வீடியோகள் எந்த வீடியோ போனாலும் இந்த ஒரு சின்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நானே ஓகே பரவாயில்லப்பா நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்.
சும்மா இந்த 65, 70, 80 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா புரிஞ்சிக்கல மக்கள் ஏன் அப்படி புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, டெய்லி சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. டெய்லி எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 50,000 முதல் வச்சோம் அப்படின்னா வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸில் வைக்கிறாங்க, டெய்லி 2,000 சம்பாதிக்கிறாங்க சார் அந்த தொழிலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் அது கூட சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா 2,000 இல்லை 5,000 கூட சம்பாதிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இங்கே என்ன தெரியும், இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி கடை வைக்கிறீங்க, ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்க, பழ வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க, மேபி அதுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. கொஞ்சம் எஃபர்ட் உடம்பால் உழைக்கணும், அது உங்களுக்கு காசு கொடுத்துருது. ஒரு 50,000 1 லட்சம் 2,000 3,000 டெய்லி சம்பாதிக்கிற மாதிரி உங்களுக்கு அது பணம் கொடுத்துடுது. ஆனால் இது வந்து நம்மளுடைய சைக்காலஜி வச்சு பணம் சம்பாதிக்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சார்ட் ரீடிங் படிச்சுட்டு பணம் சம்பாதிக்கலாம். ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, இல்லை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, ரீடெஸ்ட்மெண்ட் வந்துடுச்சுன்னா, புல் பேக், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் உங்களை சைக்காலஜி நீங்கள் ஆளுமை பண்ணணும், உங்கள் மைண்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். நான் இன்றைக்கி இந்த ட்ரேட் எடுக்கணுமா வேணாமா, இல்லை நாளைக்கு பார்க்கணுமா, இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கணுமா, இல்லை நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். நீங்கள் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நீங்கள் ஒரு ரூல் போட்டு அந்த ரூல் பிரகாரம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வின் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ட்ரேட் எடுக்கிறேன், ஒரு நாள் இத்தனை குவான்டிட்டி போடுறேன், இல்லை நான் 10 மணி ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு தெரியல இந்த மாதிரி எடுக்கு தோராயமாக பார்க்குறேன், அந்த மாதிரி உங்களுக்கே குழம்பி ட்ரேட் எடுத்தால் அந்த ட்ரேட் வந்து கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எதையோ எதையோ பேசிகிட்டு இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எவ்ரி வீடியோஸ்க்கும் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் டெலிட் ஆச்சே தவிர மிச்சப்படி எதுவும் நான் பர்பஸாக வந்து டெலிட் எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி வரும் நாட்களில் அதை வேறு விதமாக தமிழில் அது மாற்றி சொல்லி அந்த வீடியோஸ்லாம் போட முயற்சி பண்ணுறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ.